டிஎம்கேல ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வளர்ந்திருக்கிறதா சரித்திரம் இருக்கா சார்? அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, சினிமா அனுபவம் கிடையாது, முதிர்ச்சியற்ற தலைவர் அப்படிதானே நீங்களாம் சொன்னீங்க. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகளையும் மண்ணை கவ வச்சாங்க. மக்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஏன் மத்திய பாஜகவுக்கு இன்னும் புரியலங்கிறதெல்லாம். அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் நாளைக்கு வரப்போகுது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேச பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி புதிய ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார், ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறார். அவர் வெற்றி பெறுவாரா? தமிழக அரசியல் களம் மாறுமா? வரக்கூடிய தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக போகிறார் அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள்லாம் கூறுகிறார்கள். நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இதெல்லாம்? இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு முடிவு அண்ணாமலை சைட்ல இருந்து. நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் நடந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் அண்ணாமலைக்கு முழு ஆதரவு கொடுக்கலான்னு தான் இருக்கேன். இது காலத்தின் கட்டாயம். எப்படி நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கும் நரேந்திர மோடி நமக்கு தேவையோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை தேவை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். நாட்டுக்கு மோடி, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை, இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது ஒரு காலத்தின் கட்டாயம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அண்ணாமலை எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. இந்த ரெண்டு கழகங்களும் இருக்கக்கூடாது, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ரெண்டு பேருடைய ஏதாவது ஒரு கழகத்தினுடைய தயவுல நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு வெற்றி பெற்று ஒரு 4 இடங்கள் 5 இடங்கள் மேக்சிமம் 10 இடங்கள் வெற்றி பெற்று, காங்கிரஸ் கட்சி மாதிரி 18 இடங்கள் வெற்றி பெற்று, இப்போ 5 இடங்கள் வெற்றி பெற்று, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம கட்சியை வளர்க்கணும். கட்சி வளர்க்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறத அவர் காமிச்சு கொடுத்தாரு. அதாவது இந்த ரெண்டு டிஎம்கே ஏடிஎம்கே தவிர மற்ற சிறு சிறு கட்சிகள் எல்லாம் இருக்கும்போது கூட பாஜகவையும் வளர்க்க முடியுங்கிறத அவர் காமிச்சு கொடுத்தாரு. 2021 இருந்து 2024 வரைக்கும் அந்த தேர்தலில் 3% கீழே இருந்த கட்சியை 11.24% கட்சி வரைக்கும் வாக்கு வீதம் வரைக்கும் எடுத்துட்டு போனார் அவரு. அப்போ அவர் தேர்ந்தெடுத்த பாதை அந்த மாதிரியான ஒரு பாதை, கழகம் இல்லாத பாதை. நாங்க தான் பெரிய கட்சி. நீங்க எப்போ பெரிய கட்சியா வளர போறீங்க? எப்ப பார்த்தாலும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி பாருங்க, 67ல இருந்து 2026 வரைக்கும் 60 வருஷமா ஒரு சிறிய கட்சியாகவே மாறி போச்சு. அதாவது ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, மோஸ்ட்லி டிஎம்கே தான். அவங்க கூடவே ஒரு சேட்டலைட் கட்சி மாதிரி, எப்படி பூமிக்கு பூமிக்கு சந்திரன் ஒரு சேட்டலைட் சொல்றோமோ அதே மாதிரி ஒரு சேட்டலைட் கட்சியா தான் மாறி போச்சு காங்கிரஸ். வளர முடியாம போயிட்டு. அதுதான் ப்ராப்ளம். நீங்க எப்போ ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்களோ, டிஎம்கேல ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வளர்ந்திருக்கிறதா சரித்திரம் இருக்கா சார்? கிடையவே கிடையாது சார். டிஎம்கேல இருந்து வெளியில வந்த போதுதான் இன்னொரு கட்சி வளர்ந்தது, ஏடிஎம்கே. அதுவும் எம்ஜிஆரால வளர்ந்தது, ஜெயலலிதாவால வளர்ந்தது. இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமியால அதுவும் வளர முடியாம போயிடுது. குன்றி போச்சு, ஏடிஎம்கே குன்றி போச்சு. அதனாலதான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு நம்ம கட்சியை வளர்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு, அவருடைய ஆளுமை தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, சினிமா அனுபவம் கிடையாது, முதிர்ச்சியற்ற தலைவர் அப்படிதானே நீங்களாம் சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆளுங்க முதிர்ச்சியற்ற தலைவராக இருக்கிறார். முளைச்சு 3 இலை கூட விடல. அவர் நம்மளுக்கு இது பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு, இப்படிதான் சொன்னீங்கல்ல. அவருடைய தலைமையில ஒரு கூட்டணியை அமைச்சு வெற்றிகரமாக நடத்தி செல்ல முடியுங்கிறத அவர் காமிச்சாரா இல்லையா? அதுதான் அண்ணாமலை. அதை விட்டுவிட்டு இவங்க திருப்பியும் ஏடிஎம்கே போனதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மிகப்பெரிய அப்கோர்ஸ் அந்த காலத்துல நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நான் கூட அதுக்கு இணக்கமா தான் இருந்தேன். அதாவது டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். டிஎம்கேனுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு கிடக்குதுன்னு சொன்னா டிஎம்கேக்காரன் மேய்ஞ்சிட்டு போயிடுவான், டிஎம்கேக்காரன் 2வது முறையா ஆட்சி அமைச்சிருவான் அப்படிங்கிறதான் பாயிண்ட். அதனாலதான் நம்ம எல்லாரும் சொன்னோம் இது வேண்டாம், ஏடிஎம்கேயும் பாஜகவும் கூட்டணி வைக்கட்டும், அது மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில வரட்டும் அப்படின்னுட்டு நியாயப்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான். அது இல்லைன்னு சொல்லல. ஆனா
அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அதிமுக பெரிய கட்சி, நேச்சுரலி கூட்டணியினுடைய தலைமை அதிமுகவுக்கு தான் போகும். அதிமுகவுடைய தலைமை எப்படி இருக்கு? அண்ணாமலை மாதிரி இருக்கா? அதிமுக 2021 பிரதான எதிர்கட்சி 26 வரைக்கும், தேர்தல் வரைக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்காவது ஒரு வேளைக்காவது அவங்க எதிர்கட்சியாக செயல்பட்டார்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அண்ணாமலை தான் எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு, அதிரடி எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அண்ணாமலை ஒரு கருத்து கூறினால் அதற்கு மறுதளித்து பேச முடியாத அளவுக்கு திக்கி திணறி போயிட்டாங்க டிஎம்கே காரங்க. தூக்கத்தை கெடுத்து விட்டாரு முக ஸ்டாலின், தூக்கத்தை கெடுத்து விட்டாரு அவரு. டிஎம்கே காரங்கன்னா என்னத்தடா பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணும் இல்லை சார், அந்த தமிழ் தாய் அப்படின்னு போட்டு பாரத மாதா பிக்சரை போட்டுட்டு அதுக்கு அந்த சா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், சா. அந்த சா போட்ட உடனே பாருங்க இது வடநாட்டு இது அப்படின்னாரு. யாரு? தங்கம் தென்னரசு. அதுக்கு கூட உடனே அண்ணாமலை என்ன சொன்னாரு ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த சா வடநாட்டு சொல்லு அப்படின்னா உங்க தலைவர், கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை ஏன் பயன்படுத்துறாருன்னு கேட்டாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை பக்கமே தலையை வச்சு படுக்கல தங்கம் தென்னரசு. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு ஆளுமை யாராவது இருக்காங்களா ஏடிஎம்கேல? ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கூட்டணி தலைமை போன உடனேயே இந்த கூட்டணி உட்கார்ந்துருச்சு. அதுதான் உண்மை. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் எண்மண் மக்கள்ல இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு அலைஞ்சு திரிஞ்சு வெயில் மழை பார்க்காம இரவு பகல் பார்க்காம அலைஞ்சு மக்களை திரட்டி கொண்டாந்து வச்சா அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அண்ணாமலை இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தலைமையா, வேணாம் நாங்க விஜய் பக்கம் போறோம். இப்போ சொல்லுங்க சார், ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகளையும் மண்ணை கவ வச்சாங்க. அதனுடைய கிரெடிட்டை விஜய் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு, அந்த பெருமையை விஜய் தூக்கிக்கிட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையை பார்க்க போனீங்கன்னா அந்த பெருமை அண்ணாமலைக்கு தான் வந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அண்ணாமலை தன்னுடைய கண் முன்னாலேயே தான் திரட்டி சேகரித்து வந்த வாக்கு வங்கியை இவர் அள்ளிட்டு போறாரேங்கிற அதை பார்த்து பதறதைச்சு போயிட்டாரு, நொந்து போயிட்டாரு. அவருக்கு அப்பவே தெரியும் இது ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு. ஆனாலும் அவங்க டெல்லியில போய் டெல்லியில அவங்க ஹெலிகாப்டர் கொடுத்தாங்க, ஸ்பெஷலா பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னாங்க. 46 இடத்துல 50 இடத்துல பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க. இவர் 93 இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாரு. அப்போவே அவருக்கு தெரியும் இது கை நழுவி போயிடுச்சு பழம் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். அதனால இந்த பெருமை அண்ணாமலை சாருமே தவிர விஜய் சாராது. விஜய் வந்தாரு, கரெக்டா தொக்க நிக்குது ஒரு பெரிய கும்பல், இளைஞர் கும்பல் அண்ணாமலை பின்னால. அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டார் சார். இதை வைத்திருச்செல்லாம் அந்த சமாச்சாரம் இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் தான் நீங்க இப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறதுனாலதான் அவர் நட்புணர்வோட டெல்லியில போய் எல்லாரையும் பார்த்து பேசி ஒரு பெரிய விளக்கங்கள்லாம் கொடுத்து சரித்திர புஸ்தகங்கள்ல இருந்து இந்த இதெல்லாம் எடுத்து காமிச்சு உங்களுடைய அந்த மௌரிய பேரரசு, அந்த பேரரசு, சிவாஜி பேரரசு எல்லாம் எடுத்து காமிச்சு அதனுடைய தாக்கம் எப்படி தமிழ்நாட்டுல இருக்கல, தமிழ்நாடு ஏன் வேற மாதிரி இருக்கு, தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் ஏன் மத்திய பாஜகவுக்கு இன்னும் புரியலைங்கிறதெல்லாம் விட்டா எடுத்து வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறமா அவர் வெளில கிளம்பி வராரு. இது ரொம்ப அருமையான ஒரு முன்னேற்றமா திருப்பமா நான் பார்க்கிறேன். அண்ணாமலைக்கு முன் பாஜக, அண்ணாமலைக்கு பின் பாஜக அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு பாஜகவோட சரித்திரம். அடுத்த சரித்திரம் என்ன தெரியுமோ? தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரம் சொல்லுங்க. 1967 அரசியல் சரித்திரம். ஏன்? காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக தோற்றது, ஒரு நேஷனல் கட்சியை தோற்கடித்து ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது. அது ஒரு மிகப்பெரிய திருப்பம். அதற்கு அடுத்த திருப்பம் விஜயனுடைய திருப்பம் 2026. இதே வருஷத்துல மூன்றாவது திருப்பமாக நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, இளைய சமுதாயம் வெர்சஸ் பழைய அரசியல். அதுக்காக நான் காக்ரோச் பார்ட்டிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். காக்ரோச் அதை அங்கேயே இருக்கட்டும், கரப்பாம்பூச்சி பார்ட்டி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் பெரிய தாக்கம் கிடையாது. ஆனா அண்ணாமலை வர்சஸ் விஜய் அப்படிங்கிறது தான் நாளைக்கு வரப்போகுது. அப்போ தமிழ்நாடு பாஜக அண்ணாமலைக்கு பின் அண்ணாமலைக்கு முன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசியல்ல அண்ணாமலையினுடைய என்ட்ரி ஒரு மிகப்பெரிய பாடமாக பக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்ப்பு. பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது ஈர்ப்புள்ள இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
திமுகவை ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே பல ஊழல்களை வெளியே கொண்டு வந்தீங்க, பல அதிரடியான முடிவுகளை எடுத்தீங்க. ஆனா பாஜக, தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சிலரால அவங்க மேல உள்ள வெறுப்புனால நீங்க வெளியேறினது இது சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? அதாவது அது வேற, இது வேற. டிஎம்கே எதிர்க்கிறதுக்கும் பாஜகக்குள்ளே இருந்து எதிர்த்து நீங்க இதெல்லாம், அதாவது ஒரு கட்சிக்குள்ளே இருந்து அந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளிச்சு நீங்க கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதுக்கு வழி இருக்குல்லையே, அதானே ப்ராப்ளம். அதாவது மத்திய பாஜகவும் மத்திய பாஜக ஓரளவுக்கு ஒத்துழைச்சாலும் கூட இங்க மாநில அளவுல ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா அவர் தலைவராக இருக்கும் போதே அவருக்கு ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள்லாம் நடந்தது. எஸ்பெஷலி 2024 எலெக்ஷன்ல யாரெல்லாம் போட்டி போட போறாங்க அப்படிங்கிறதுல கூட, அதாவது ஒரு பார்ட்டின்னு இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர்ல இவங்க கீழே இருக்கிறாங்க, அதுக்கு மேல அவங்க இருக்காங்க, அதுக்கு மேல அவங்க இருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது ஒரு மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசிக்காமல், அல்லது ஒரு சட்டசபை குழுவை கலந்து ஆலோசிக்காமல் நம்ம யாரையுமே நியமிக்க கூடாது. ஆனா இவங்க எல்லாரையுமே பைபாஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சிலர் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொண்டார்கள். யார் மூலமாக? தலைமை மூலமாக, அதாவது தேசிய தலைமை மூலமாக சாதித்துக் கொண்டார்கள். இது ஒரு விஷயம். அண்ணாமலையினுடைய ரிட், அண்ணாமலைக்கு எப்படி போகணுமோ அது மாதிரி போக முடியல. அதனாலதான் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். நான் என்னுடைய தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணி நடக்காது, அமையாது அப்படிங்கிறதுனால நானே விலகிறேன்னு சொல்லிட்டு தான் அவர் விலகினாரு. அதுக்கப்புறமா அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதா? நீங்க என்ன பண்ணீங்க? அவருக்கு 6 தொகுதிகள் அலாட் பண்ணீங்க, பொறுப்பாளர்கள் அப்படின்னுட்டு. ஒரு தொகுதி கன்னியாகுமரி, ஒரு தொகுதி சென்னை, ஒரு தொகுதி கோயம்புத்தூர், ஒரு தொகுதி டெல்டா, இந்த மாதிரி ஒரு 6 தொகுதிகள். ஏன் பக்கத்துல இருக்கிறதா அலாட் பண்ணக்கூடாதா? அவர் எல்லா வேலையும் பண்றதுக்கு தயாரா தான் இருந்தாரு. ஆனா நீங்க எந்த விதத்திலையும், அதாவது அண்ணாமலையை செக்மேட் பண்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணினீங்களா அப்படிங்கிற அந்த டவுட் வருமா வராதா? நான் சொல்றேன், அண்ணாமலை செக்மேட் பண்றதுக்காக தான் அந்த வேலையை பண்ணாங்க. ஏன்னா அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி அண்ணாமலை பதவி விலகிய பிறகும் கூட அப்படியே இருந்தது. அதைத்தான் நம்ம நெல்லை கூட்டத்துல பார்த்தோம், மதுரை கூட்டத்துல பார்த்தோம், இப்போ ரீசென்ட்லி மதுராந்தகம் கூட்டத்திலையும் அதே தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவ்வளவு பாப்புலாரிட்டி அவருக்கு. மேடையில வந்தாரு, ஏதாவது பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் ஏற்பட்டது. அது நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது பிரதமர் நரேந்திர மோடி நோட் பண்ணாரு, அமித்ஷாவும் அதை நோட் பண்ணினாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இந்த அமைப்பு, புதிய அமைப்பு, புதிய தலைவரோட இருக்கிறது, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க பாருங்க, நீங்க தொகுதிகள் வாங்கும் போது கூட நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு, அதாவது அதை முன்னாள் தலைவர்களும் இருப்பாங்க, பாக்கி இவங்களும் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, யாரு பெஸ்ட் கேண்டிடேட்டு, எந்த இடத்துல நம்ம நின்னா ஜெயிப்போம், எந்த தொகுதி வேணுங்கிறதா நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கணும். அவங்க கொடுத்த தொகுதியை வாங்கிக்கிட்டு அதுலயே இவங்களே சில வேட்பாளர்களை தாறுமாறா போட்டுட்டு, அதுக்கு பியூஷ் கோயலுக்கு ஒண்ணுமே தெரியல, பியூஷ் கோயல் ஓகேன்னு வேற சொல்லிட்டாரு. அண்ணாமலையினுடைய நோக்கம் என்னவா இருந்ததோ அதற்கு விரோதமாக, அதற்கு எதிர் திசையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டது பாஜக. இதுக்கு மேலேயே நீங்க என்ன பண்ண முடியும்? இது ஒரு காரணம். அவர் கட்சிக்குள்ளேயே இருந்து சண்டை போட்டிருக்கலாம், சண்டை போடத்தான் பண்ணினாரு. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, பண விஷயங்கள்ல அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, டிசிப்ளின் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு, அவருக்கு ரொம்ப ஒழுங்கு கட்டுப்பாடு வேணும், அவசர அவசரமா வேலையை பார்க்கணும், இதெல்லாமே அவர் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கட்சி பதவியிலிருந்து இறங்கின பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பயணிக்கும் பாதை சரியில்லை. அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் தான் பார்த்தாரு, சரி தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி காலம் ஊன்றுவதற்கு இன்னும் டைம் ஆயிரும், இங்க இந்த எக்கோ சிஸ்டமே சரியில்லை, மக்களுடைய மனப்பான்மை, மைண்ட் செட் அப்படிம்பாங்கல்ல, அதாவது 60 வருஷ காலமாக, அதற்கு முன்னாலேருந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கும் காலத்துல இருந்தே மக்களுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினர், ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு எதிராகவே அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது இன்னொன்னு என்ன, பாரதிய ஜனதா கட்சி வடநாட்டு கட்சி, ஆரிய கட்சி, பிராமண கட்சி, RSS கட்சி, இந்த மாதிரியான
பல்வேறு பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழ் கட்சி அப்படிங்கிற மாதிரியே கூட யாருக்குமே இது வரல. கூடவே அதிமுகவினுடைய உள்குத்து 2024 தேர்தல்ல 40க்கு 40 அவங்க எடுத்த காரணம் அண்ணாமலை வேலை பண்ணாம இல்ல. ஏடிஎம்கே வாக்குகள் டிஎம்கேக்கு போச்சு. எல்லா தொகுதிகள்லயும் போயிருக்கு. ஒரு 2 தொகுதிகள் சொல்லலாம், நெல்லை சொல்லலாம், கோயம்புத்தூர் உங்களுக்கு சொல்லலாம், தென்சென்னை சொல்லலாம். எல்லா தொகுதிகள்லயும் போயிட்டு இருக்குது. அதுதான் காரணமே தவிர வேற இது இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க அவர் இன்னும் ஃபைட் பண்ணுன்னு சொன்னா அவருக்கு வயசாயிட்டு இருக்குங்க. நீங்க ஆமை வேகத்துல போக முடியும். ஏன்னா உங்களுக்கு 40 வருஷமா 1980 ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு 46 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. 4 எம்எல்ஏஸ் 2 எம்பி மேக்சிமமா. இன்னும் எவ்வளவு நாள மெதுவா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஜெட் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்தே பாரத் வந்தாச்சு. புல்லட் ட்ரெயின் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஜென்சிக்கெல்லாம் பொறுமையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வாக்காளர்களுக்கு, இளம் வாக்காளர்களுக்கு பொறுமை கிடையாது. அப்போ நீங்க ஆமை வேகத்தை போயிட்டு இருந்தீங்கன்னா சரியாகுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதனாலதான் சித்தாந்தத்துல எந்த குறைபாடும் கிடையாது, எந்த மாறுபாடும் கிடையாது. அதே சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS அதே சித்தாந்தம் தான். நீங்க போற பாதை வேறு, நான் போற பாதை வேறுன்ட்டு தனக்கு தானே ஒரு பாதையா ஒரு பயன்படுத்தி வகுக்க ஆரம்பிச்சாரு. அதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா தெரியல. அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கறதுனாலதான் அவர் வெளில போறாரு. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி.